வணக்கம். இன்னைக்கு கடவுள் இருக்கான் குமார் படத்தோடைய ரிலீஸை தாண்டி இன்னொரு முக்கியமான நிகழ்வு இருக்குது. அதுதான் தலைவி நயன்தாராவுடைய பர்த்டே. ஸோ நயன்தாரா ரசிகர் மன்றம் சார்பாக நாங்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த ரிவ்யூவை நம்ம ஆரம்பிப்போம். கடவுள் இருக்கா குமார் ஜிவி பிரகாஷுக்கும் நிக்கி கல்ராணிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகுது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர் பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் வாங்கி அவரும் ஆர்ஜே பாலாஜியும் பாண்டிச்சேரி போய் பயங்கரமாக பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடுறாங்க. ரிட்டர்ன் அடுத்த நாள் கல்யாணம். காலைல சென்னை வரும்போது ஒரு பிரச்சனை இல்லை, ஜிவி பிரகாஷ் மாடிக்கிறார். ஸோ அங்கேருந்து என்ன ஆச்சு, அவர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாரா இல்லையா, அவர் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அவருடைய எக்ஸ்லோவெலாம் இருக்குது, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஹேங் ஓவர் இல்லை கடவுள் இருக்கான் குமார் படத்தோடைய கதை. இதில் ஹேங் ஓவர் மாதிரிலாம் இல்லாமல் அப்படி கொஞ்சம் அப்படி காமெடின்ற பேரில் ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜேஷ். இந்த படத்தை பயங்கரமாக அடித்து துவச்சி கிரிட்டிசைஸ் பண்ணி கழுவி ஊற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் செய்ய விரும்பல. எங்களே கொஞ்சம் பயங்கரமாக டயர்டாக இருக்குன்றதுனால ஓவராலாக சில விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறோம். டைரக்டர் ராஜேஷோடைய மற்ற படங்களில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு மேஜர் மிஸ்ஃபயர். அவருடைய மற்ற படங்களில் காமெடி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை, படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது இல்லை, ஹிட்டு ஃப்ளாப்பு எல்லாத்தையும் தாண்டி அவருடைய மேக்கிங்கில் ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அது இந்த படத்தில் டோட்டலாக மிஸ்ஸிங். டெக்னிக்கலாகவும் சரி, கண்டென்ட் வைஸும் சரி, ரொம்ப சப்ஸ்டாண்டர்டான ப்ராடக்டை இயக்குனர் ராஜேஷ் கொடுத்துருக்காரு. அதுக்கான காரணம் அவருக்கு மட்டுமே தெரியும். படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷ் முந்தின படங்கள் மாதிரியே இந்த படத்துலையும் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுறாரு, நல்லா காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாரு, நல்லா நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி படம் ஃபுல்லாக அவருடைய சைட் கிக்காக வராரு. ராஜேஷோடைய மற்ற படங்கள் மாதிரியே இந்த படத்துலையும் ஒரு ரோலுன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதப்படலை அப்படின்றதுனால அந்த ரோலை கொஞ்சம் சுமக்கிறதுக்கு அவர் கஷ்டப்படுறாரு. பட் ஸ்டில் படத்தில் 2 இடத்துல ரசிகர்கள் பயங்கரமாக வாய் விட்டு சத்தமாக செய்கிறாங்க. அந்த 2 இடத்துக்கும் சொந்தக்காரர் ஆர்ஜே பாலாஜி. அவருடைய வேலையை அவர் முடிஞ்ச வரைக்கும் சரியாக பண்ணிட்டு போயிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் எதுக்கு பிரகாஷ் ராஜ், எதுக்கு ஐஸ்வர்யா, எதுக்கு ஊர்வசி, எதுக்கு 2 ஹீரோயின், அப்புறம் நான் கடவுள் ராஜேந்திரன், ரோபோ சங்கர், சிங்கம் புலி, அப்புறம் ஒரு வேறு பாட்டு கோவை சரலான்ட்டு இவ்வளவு காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். அப்போ சூப்பர் தானே, பிச்சுக்குமே காமெடி இல்லை, காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதனால காமெடி ஆகிடாது இல்லையா. இப்போ உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது, ஆனால் எல்லாமே இப்போ 500 நோட்டாக இருந்துச்சுன்னா ஓ மை காட் பெஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ டாக்டர் ராஜேஷ் நோஸ் பெட்டர். இது மட்டுமே இருந்தால் காமெடி இல்லைன்றது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஏன் இது மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரியல. படத்தை பாசிட்டிவான விஷயங்கள், நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஊர்வசி வச்சு ஒரு ஸ்பூஃப் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு அளவுக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் அதுவும் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் அதை முடிக்கிற விதம் ரொம்ப சாதாரணமாக மொக்கையாக முடிச்சிடுறாங்க. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கடவுள் இருக்கான் குமாரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அது இது எது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அதுல சிரிச்சா போச்சு அப்படின்னு ஒரு ரவுண்ட் இருக்கு. அதுல ஒரு 10 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு போவாங்க. இந்த படம் ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. ஒருத்தர வராங்க, 10 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு கொண்டு போறாங்க ஒரு செக்மெண்டா. இந்த படத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்து அந்த செக்மெண்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஐடியா கார்த்தி, செம்மையா பண்ணிடலாங்க. செம்மையா சிரிப்பாங்களே. அப்ப கூட சிரிக்க மாட்டாங்க. ஏன் வழக்கமாக ராஜேஷ் படங்களில் நிறைய சரக்கு இருக்கும். கண்டென்ட்டை சொல்ல நிறைய டாஸ்மாக் விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் அது நிறைய அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த படத்தை டோட்டலாக சரக்கை கம்மி பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக கண்டென்ட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. மற்ற படங்கள்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த படத்தில் கட்டிங் தான் இருக்குது. ஸோ சரக்கும் கம்மி. பட் இருக்கிற சரக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விடிய 4 புள்ள அடிச்சிருக்கேன், ஜானி மாதிரி சப்புன்னு கிடக்கு. வெறும் டூப்ளிகேட் சரக்கு போட்டு ஊரை ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் நினைப்பீங்கயா?